இப்போ அப்பாயின்மெண்ட் லெட்டரை கிழிச்சு வீசிட்டு வா, நம்ம போலாம். சூழ்ச்சிகளும் சூழ்ந்து நிற்க எது வந்த போதும் எதிர்கொண்டு நீயும் மழை கொண்டு பகை வெல்வாய் அபிராமினி அவதாரிணி. குண்டானை காக்கும் உன் மாங்கல்யம் கொடியவரை அளிக்கும் அது சூழாயுதம். நீ செய்யும் தர்மங்கள் உன்னை காத்திடும், உன்னை எதிர்க்கும் அதர்மங்கள் அழிந்தோடிடும். அபிராமி அபிராமி அபிராமினி அபிராமி அபிராமி அவதாரிணி. என் வாய்க்குள்ள சாப்பாடு உழைக்காம போகணும்னா அதுக்கு ஒரே வழி அந்த ஸ்ரீஜா மட்டும்தான். குழந்தையும் மங்காவும் சென்னைக்குள்ள இருக்கிற விஷயம் ஸ்ரீஜாக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான். அப்புறம் ஸ்ரீஜா கிட்ட இருந்து குமார் பேரை சொல்லி என்னால் பணமே கறக்க முடியாது. அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் ஸ்ரீஜா கிட்ட நாசுக்கா பேசி முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கறந்துடணும். அபி சாப்பிடுற சாப்பாட்டையே தட்டி விட யோசிக்கிறேன்னா வாழ்க்கைய தட்டி விட யோசிக்க மாட்டேனா? அபி ஜெயிக்கிற மாதிரி தாமா இருக்கும். ஆனா எங்க கால வாரி விட்டா அபி இன்னும் பாதாளத்துல போய் விழுவாளோ? அங்க கரெக்டா அபி கால நான் வாரி விடுவேன். நீ வருத்தப்படாதம்மா, நீ கவலைப்படாத. நமக்கு இனிமே எப்பவுமே நல்ல நேரம்தான், நல்லதுதான் நடக்கும். இவன் வேற போனை பண்ணி பணம் கேட்டுட்டு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். எந்த முண்டோண்டி? அதான் அந்த புரோக்கர். சரி சரி, அந்த இம்சையா? சரி பேசி தொலை. ஹலோ மேடம், குமார் ஊரை விட்டு போகணும்னா பணம் தரேன்னு சொன்னீங்க, இன்னும் தரலையே மேடம். யோ தரையா, சும்மா இம்சை பண்ணாத. இல்ல மேடம், குமார் சஞ்சீவ் கிட்ட இருந்து ஒரு தடவை மாட்டி தப்பிச்சிட்டான். இன்னொரு தடவையும் இதே மாதிரி மாட்டி தப்பிச்சிட்டே இருப்பான்னு சொல்ல முடியாது மேடம். குமார் சென்னையில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தான் மேடம் ஆபத்து. நீங்க லேட் பண்ண உங்களுக்கு தான் பிரச்சனை. நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் மேடம். நீங்க ஜெயிலுக்கு போகாம இருக்கணும்னா குமார் கேட்ட பணத்தை சீக்கிரம் கொடுங்க மேடம். யோ சும்மா சும்மா இதே சொல்லி என்ன மிரட்டாதையா. நான் சொன்னபடி நீ குழந்தைய கொண்டிருந்தனா இன்னைக்கு இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. நீ கேட்ட பணத்தை தந்து தொலைற. போனவை. அபியால எனக்கு இருக்கிற பிரச்சனைய விட அவ குழந்தையால எனக்கு உண்டான பிரஷர் தாமா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அந்த அபி குழந்தை என்ன போட்டு படுத்தி எடுக்குது. இனிமே நமக்கு எப்பவுமே நல்ல நேரம் தான் சொன்னேன். ஆனா அபி குழந்தை நம்ம நல்ல நேரத்தை எல்லாம் கெட்ட நேரமா ஆக்கிடுவா போல இருக்கே. அடுத்த இம்சை யாரடி? புது நம்பரா இருக்குமா? சரி பேசு, என்னன்னு கேளு. ஹலோ. சிர்ஜா மேடம். எஸ். ஐ அம் காலிங் ஃப்ரம் அனிதா ஜுவல்லர்ஸ். 1 month பிஃபோர் நீங்க நம்ம கடையில 10 பவுனுக்கு ஆரம் ஒன்று வாங்கியிருக்கீங்க, கரெக்ட்? எஸ். கங்க்ராஸ் மேடம். நீங்க வாங்கின ஆரத்துக்கான லக்கி கூப்பன்ல 10 lakhs மணி பிரைஸ் விழுந்திருக்கு மேடம். நிஜமாதான் சொல்றீங்களா? எஸ் மேடம். இன்னைக்கு நைட் 9 o'clock ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன் வச்சு ஸ்பெஷல் பிரியாணி போட்டு அந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்கலாம்னு இருக்கோம். நீங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கிறீங்களா? வரலட்சுமியை யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? கண்டிப்பா நான் வரேன். ஓகே மேடம். மேடம் 4th floor மறந்துடாதீங்க. கண்டிப்பா நான் கரெக்டா வந்துடுறேன். என்ன ஸ்ரீஜா? மா, நான் சொன்ன மாதிரியே நமக்கு நல்ல நேரம் தான்மா. அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் தான் இருக்கு. என்னடி சொல்ற? போன மாசம் நம்ம ஜுவல்ஸ் வாங்கணும்ல? ஆமா. அந்த ஜுவல் ஷாப்ல இருந்து இப்ப கால் பண்ணாங்க. நம்ம வாங்கின ஜுவல்ஸுக்கு 10 லட்சம் பிரைஸ் கிடைச்சிருக்கா. என்னடி சொல்ற? ஆமாமா.
9 மணிக்கு வந்து பணத்தை வாங்கிக்க சொல்றாங்க. பிரைஸ் மணியோட சேர்த்து 5 லட்சம் ரூபாய் சேர்த்து 15 லட்சத்தை அந்த புரோக்கர் கிட்ட கொடுத்து இந்த பிரச்சனை நம்ம முடிச்சிடலாம். ஏய் சூப்பர் சூப்பர் சரிடி. சரி நீ போய் ரெடி ஆயிட்டு வா. சரி சரி இது வந்துடுறேன். ஏதோ புது நம்பரா இருக்கு. ஹலோ வணக்கம் மேடம். ஆ. நான் வர்மா ஃபைனான்ஸ் கம்பெனியோட சென்னை பிரான்ச் மேனேஜர் பேசுறேன் மேடம். ஃபினான்ஸ் கம்பெனில இருந்து ஃபோன் பண்ணிருக்கிற விஷயம் சஞ்சீவ்க்கு தெரியக்கூடாது. சஞ்சீவ் எங்க? சார் ஒரு நிமிஷம் சார். ஓகே மேடம். சஞ்சீவ் வெளியே தான் இருக்கான். நம்ம உள்ளே போய் பேசிடலாம். ஹலோ சார், சொல்லுங்க சார். நீங்க அபி தானே? ஆமா சார். வர்மா சார் உங்களுக்கு கால் பண்ணி ரிமைண்ட் பண்ண சொன்னாரு. டைம் வேற குறைஞ்சிட்டே வருது மேடம். பணத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா மேடம்? ஆம், ரெடி பண்ணிட்டே தான் இருக்கோம் சார். மேடம், வர்மா சார் எந்த கிளைண்ட் அமௌண்ட் கலெக்ஷன்ஸ் விஷயத்தை பத்தியும் கான்சியஸ் பண்ண மாட்டாரு. நீங்க அவரை போய் நேர்ல பாத்துட்டு வந்தீங்கல்ல, அதனாலதான் என்னவோ தெரியல உங்க விஷயத்துல ரொம்ப கான்சியஸா இருக்காரு. அடிக்கடி உங்க கடன் விஷயத்தை பத்தி விசாரிக்கிறாரு. சோ பிரச்சனையோட தீவிரம் என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. சொன்ன டைம்குள்ள நீங்க பணத்தை திரும்ப கட்டலனா பெரிய பிரச்சனை ஆயிடும் மேடம். உங்க ஹஸ்பண்ட் சஞ்சு ஜெயிலுக்கு போறத யாராலையும் தடுக்க முடியாது மேடம். அவ்வளவுதான் சொல்ல முடியும். சார், அதெல்லாம் டைம்குள்ள பணத்தை ரெடி பண்ணி கட்டிடுவோம் சார். எந்த பிரச்சனையும் வராது சார். ஓகே மேடம், நான் வச்சிரேன் மேடம். கடனை அடைக்க இன்னும் 25 நாள் தான் இருக்கு. இந்த 25 நாளுக்குள்ள எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு என்ன பாடுபட்டாவது 10 கோடி பணத்தை சம்பாதிச்சு வர்மாவோட கடனை அடைச்சிடணும். எந்த காரணத்து கொண்டும் சஞ்சீவ் ஜெயிலுக்கு போயிடக்கூடாது. என் உயிரை கொடுத்தாவது நான் அதை தடுப்பேன். கோடி கடனை எப்படி திருப்பி கட்டி நான் ஜெயிலுக்கு போறதை தடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா அபி? என்னால என்னைக்குமே உனக்கு பிரச்சனை தான் இல்லை. நீ எனக்காக கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் அபி. இனிமே நீ எந்த கஷ்டமும் பட வேண்டாம். மிச்சம் இருக்கிற 25 நாளுக்குள்ள எப்பாடு பட்டாவது தொலைஞ்சு போன நம்ம பாப்பாவை தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டு தான் நான் ஜெயிலுக்கே போவேன் அபி. இனிமே உனக்கு பாப்பா தான் எல்லாமே. அபி, என்ன அபி, கடனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? இனிமே கடனை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம் அபி. அதை விடு, நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கிறேன்னா என்ன சஞ்சீவ் சொல்ற? இல்ல அபி, பணத்தை ரெடி பண்ண நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னேன். வழினா என்ன வழி சஞ்சீவ்? அது நான் எதிர்பார்த்த மாதிரியே கிளாத்தை கை மாத்தி விடுற வேலை எனக்கு கிடைச்சிருச்சு. அந்த வேலைய நான் டயத்துக்கு சரியா முடிச்சிட்டாலே போதும். அந்த வேலைக்கு கமிஷன் மட்டுமே 10 கோடி ரூபாய் கிடைக்கும். அதை வச்சு அந்த வர்மா கடனை ஈஸியா அடைச்சிடலாம். வேலை கிடைச்சிருக்கா? இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல. இல்ல அபி, எனக்கே இப்பதான்
ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அபி, இனிமே அதை பத்தி கவலைப்படாத அபி. உன் ஆபீஸ் வேலையை மட்டும் நீ பாரு, அது போதும். சரியா? தேவையில்லாம நீ பாட்டுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி உடம்பை கெடுத்துக்காத. அபி, நீ பாப்பாவோட சந்தோஷமா இருக்க போற. அந்த காலம் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. நீ ஹாப்பியா இரு அபி. பாப்பாவா? என்ன சொல்ற சஞ்சீவ்? நம்ம பாப்பா எங்க இருக்குங்கிற விவரம் தெரிஞ்சிருச்சா? இவ்வளவு நாள் தெரியல, ஆனா கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும் அபி. எப்படி சஞ்சீவ்? அது பாப்பாவை காணணும்னு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்ல இன்ஸ்பெக்டர் கிட்ட. அவர்கிட்ட நான் பேசினேன் அபி. அவர் வந்து சீக்கிரம் பாப்பாவை கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா பாப்பா சீக்கிரம் கிடைச்சிரும் அபி. சஞ்சீவ், என்னால எந்த கஷ்டத்தையும் தாங்கிக்க முடியும். ஆனா பாப்பாவை பிரிஞ்சிருக்கிற கஷ்டத்தை மட்டும் என்னால தாங்கிக்க முடியாது சஞ்சீவ். பாப்பாவை பிரிஞ்சிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரகமா தான் இருக்கு சஞ்சீவ். எனக்கு நம்ம பாப்பா வேணும். பாப்பாவை சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடு சஞ்சீவ். கொடுத்துட்றேன் அபி, கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுத்துட்றேன். பாப்பா இப்ப கண்டிப்பா கல்கத்தால தான் இருக்கணும். உடனே நான் இப்ப அங்க கிளம்பி ஆகணும். அபி, நான் கிளாத் மாத்தி விடுற விஷயமா வெளியூர் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். அபி, நான் இல்லாம இருக்க பழைக்கும். என்ன சஞ்சீவ் திடீர்னு இப்படி சொல்ற? ஒண்ணு இல்ல அபி, நான் ஊருக்கு போறேன்ல, அதத்தான் சொன்னேன். சரி, நான் கிளம்புறேன். கல்கத்தா போய் எப்படியாவது குழந்தை இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும். அப்பிக்கிட்டேயும் காசு இல்லை, அவகிட்ட கேட்கவும் கூடாது. வணக்கம் சார். சொல்லுங்க. நகை வாங்க வந்திருக்கீங்களா இல்லை விற்க வந்திருக்கீங்களா? விற்கணும் சார். ஓகே, நகை எடுங்க. சார், ரெஸ்ட் ரூம் எங்க சார் இருக்கு? இங்கே வெளியே இருக்கு சார். இந்த வரேன் சார். சார், இந்த அருணாக்குடியை வச்சுட்டு பணம் கொடுங்க சார். ஒரு 3570 என்ன பண்ணலாம்? 2000 தரலாம் சார். ஓகே சார், ஓகே. நல்ல வேலை ஒத்துக்கிட்டான். இந்தாங்கோ. வரேன் சார். வாங்க. சார், அந்த செயின் மட்டும் எடுத்து காமிங்களேன். அருணா கயிறையே அடகு வைக்க வந்தாலும் இந்த செயினை எதுக்கு கேக்குது?
இந்த செயின் எப்படி சார் வந்துச்சு உங்ககிட்ட? இவன் எதுக்கு இந்த செயினை பத்தி கேக்குது? நான் சைடு சிரிக்கிற, நீ சிரிக்கிறத பார்த்தா நான் சிராஜ் பண்ணி கொண்டு வந்து விற்கிறது மாதிரி பார்க்குறேன். ஒருவேளை குமார் வந்து கொடுத்தது திருட்டு நகையா இருக்குமோ? சார் உங்ககிட்ட தான் கேட்குறேன், எப்படி இந்த நகை வந்துச்சு? சார் அது வந்து உங்களை மாதிரி கஸ்டமர் வந்து வித்துட்டு போனது. அந்த கஸ்டமர் யார் சார்? கொஞ்சம் நம்பர் கொடுக்க முடியுமா? இவன் எதுக்கு குமாரை பத்தி விசாரிக்குது? நம்மள பிரச்சனையில மாட்டி விட்டுருமோ? அதெல்லாம் தெரியாது சார். சார் சார் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க சார். நகையை விற்க வந்தவங்களோட நம்பர் ஏதாவது வாங்கி நோட்ல எழுதி வச்சிருப்பீங்கல்ல? அதெல்லாம் நாங்க வாங்கி வைக்கிறதில்ல சார். சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். சார் நான் தான் தெரியாதுன்னு சொல்றேன்ல, ஏன் திரும்ப திரும்ப அட்ரஸ் கேக்குறீங்க? கிளம்புங்க சார். சார் இது என் குழந்தையோட செயின் சார். என் குழந்தை தொலைஞ்சு போச்சு, அது கழுத்துல இருந்த செயின் சார். அது சார் என் ஒய்ஃப் வந்து என் பாப்பாக்கு ஆசையா போட்டு செயின் சார். என் பாப்பா தொலைஞ்சதுல இருந்து என் ஒய்ஃப் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டா சார். சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறா சார். சார் நான் என் குழந்தைய தேடிக்கிட்டு பரதேசி மாதிரி அடைஞ்சிட்டு இருக்கேன் சார். சார் என் குழந்தை கல்கத்தால இருக்கிறதா எனக்கு நியூஸ் தெரிய வந்துச்சு சார். அதை தேடி போதான் சார் என்னோட அருணா கைரிய நாடகம் வச்சு. சார் நான் கும்பிடுற சாமி தான் சார் உங்க மூலமா அந்த செயினை கண்ணில் காட்டியிருக்கு சார். என் குழந்தை கழுத்துல இருந்த செயின் சென்னையில இருக்குன்னா அப்ப கண்டிப்பா என் குழந்தைங்க சென்னையில தான் சார் இருக்கணும். சென்னையில தான் சார் இருக்கும் சார். சார் ப்ளீஸ் சார். சார் என் குழந்தையோட செயினை கண்டிப்பா உங்கள்கிட்ட வித்தவன எனக்கு தெரியும் சார். சார் அவனை தேடி கண்டுபிடிச்சாதான் சார் என் குழந்தை எனக்கு கிடைக்கும் சார். ப்ளீஸ் சார். சார் சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார். சார் உங்களுக்கு இந்த செயினை வச்சவரை பத்தி ஏதாவது ஒரு தகவல் தெரிஞ்சா சொல்லுங்க சார். அவங்க பேரு, ஆளு, எப்படி இருப்பாங்க, அட்ரஸ், போன் நம்பர் ஏதாவது ஒண்ணு ப்ளீஸ் சார். என் குழந்தை கிடைக்கிறதுக்கு நீங்க தான் சார் உதவி பண்ணணும் சார். நீங்க சொல்ற வார்த்தையில தான் சார் என் குழந்தை கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது எனக்கு தெரியும் சார். ப்ளீஸ் சார் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க சார். சார் இந்த செயினை வித்தவனோட அட்ரஸ் எல்லாம் எனக்கு தெரியாது. போன் நம்பர் வேணா இருக்கு, தரேன். போன் நம்பரா? போன் நம்பர் தெரியுமா சார்? சார் கொடுங்க சார், கொடுங்க. நோட் பண்ணிக்கோங்க. 94848475. தேங்க்யூ சார். சார் ஃபோன் வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது சார். இதான் உங்க நம்பரா? இந்த நம்பர் தான் சார். சார் இந்த செயினை மட்டும் வித்துறாதீங்க சார். நானே பணம் கொடுத்து இந்த செயினை வாங்கிக்கிறேன். சரிங்க சார். தேங்க்யூ சார். ஹலோ ஹலோ சஞ்சீவ் சாரா? நான் வர்மா ஃபைனான்ஸ் கம்பெனிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க சார். சார் இன்னும் 25 நாளில் நீங்கள் 10 கோடி பணத்தை கட்டணும், அதை மறந்துடாதீங்க. மறந்தா வர்மா சார் சொன்னதை செஞ்சிருவாரு. நீங்கள் ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. மறக்க மாட்டேன் சார். சொன்ன தேதிக்குள்ள நடக்க வேண்டியது நடக்கும். ஓகே சார், நான் வச்சிடுறேன். என் பாப்பாவை நான் கண்டுபிடிக்க எனக்கு இன்னும் 25 நாள் தான் டைம் இருக்கு. நான் சீக்கிரம் என்னோட பாப்பாவை கண்டுபிடிச்சு அபிகிட்ட ஒப்படைக்கணும். அதுக்கப்புறம் நான் ஜெயிலுக்கு போனா கூட எனக்கு கவலை இல்லை. எப்படியாவது கண்டுபிடிக்கணும். ஏய் ஸ்ரீஜா. அம்மா நான் ஓகேவா? சாரி ஓகேவா? ஏய் என் பொண்ணு நீ என்ன கட்டினாலும் அழகுதாண்டி. ஆனா நான் தான் ரொம்ப சிம்பிளா இருக்கிறேன். வெறும் இந்த செயினும் தோடு மட்டும் தாண்டி போட்டிருக்கேன். வேற புடவை வேணும்னா மாத்திக்கோமா. நீ புடவைய மாத்த 1 மணி நேரம் ஆகும். அப்புறம் நம்ம ஷாப்பிங் போயிட்டு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணி 10 லட்சம் ரூபாய் வாங்க முடியாது. ஓகேவா? ஐயோ வேணாம் வேணாம், 10 லட்சம் தான் முக்கியம். புடவை எப்ப வேணாலும் மாத்திக்கலாம்டி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு பிரைஸ் விழுந்திருக்கிறதோ இல்ல 10 லட்சம் ரூபாய் வாங்க போறதோ இது நம்ம வீட்ல யாருக்குமே தெரியக்கூடாது.
குறிப்பா சந்தோஷ்க்கு தெரியக்கூடாது, சரியா? ஏண்டி? மா, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குமா, கேள்வி கேட்காத, புரியுதா? சரி நீ ஒரு இடத்துல பாயற, ஒரு இடத்துல பதுங்குற, உன்னை புரிஞ்சுக்கவே முடியலடி. சரி வாமா போலாம். சரி வா போலாம் வா. இந்த மைதமா உட்கார்ந்துருக்கானே, இவன் அவனை கூப்பிட கூடாதே, எப்படியாவது வெளியில போயிடணும். நில்லுங்க. கூப்பிட்டுட்டான்.